உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதையும் அதனுடைய பலன்களும் எப்படி இருக்குன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் தொடங்கும் பொழுது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாத கோள்களாகப்பட்ட புதன் மீனத்திலும் சூரிய பகவான் 15ஆம் தேதி வரைக்கும் கும்பத்திலும், மீண்டும் அவர் மீனத்தில் மீதி 30ஆம் தேதி வரைக்கும் 15 to 30ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்திலும், இதில் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கக்கூடிய அமைவும் ப்ளஸ் சுக்கிரனும் குருவும் பரிமாற்ற யோகத்திலும் இந்த அமைவு உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஹை கிளாஸான அமைவு. ஏன்னா உங்கள் லக்னா, அதாவது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி, ஒரு வேளை நீங்கள் துலாம் லக்னமும் ப்ளஸ் துலாம் ராசியுமாக இருந்தால் இந்த சுக்கிரன் ஒரு நல்ல ஆற்றலை கொடுப்பார். அப்படி ஒரு ராசியினுடைய அதிபதியை உச்சம் பெறுவது மிகச்சிறந்த அமைவு. அந்த அமைவு ஒருத்தருக்கு இருந்தால் தன்னை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். தன் எடுக்கிற முயற்சிகள் தெளிவாக இருக்கும். ஏதோ ஒரு சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தன்னை அடையும். ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் மிகுதியான மன உளைச்சலை அடைஞ்சு வந்திருக்கிறீங்க. ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணீங்க. கடின உழைப்பாளியாக இருந்தும் மிகுதியான உங்கள் தகுதிக்கு மீறிய ரிஸ்க் எடுத்தும் கூட சக்ஸஸ்ஃபுல் அடைய முடியாத மன அழுத்தங்களுக்கு ஆளாகி நின்று இருக்கீங்க. இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை, செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கக்கூடிய சூழல், அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். துலாம் ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த விதத்தில் பாதிப்புகள் அடையக்கூடாதோ அவ்வளோ பிரச்சனைகளையும் சந்தித்து வந்துட்டீங்க. ஒரு புறம் அர்த்தாஷ்டமச்சனி, பஞ்சமச்சனி, அந்த பஞ்சமச்சனி முடியக்கூடிய தருணம் இப்போது இருக்கிறதுல இந்த 5ல் சனி இருந்தால் நிம்மதி கெட்டு போயிடும். மன அமைதி இருக்காது, மன உளைச்சல். ஏன்னா அஷ்டமத்தில் குரு சொல்லணுமா? அப்போ என்ன ஆகும்? இனம் புரியாத பயம், பதட்டம், ஏதோ ஒரு படபடப்பு. நாம் எங்கே சக்ஸஸ்ஃபுல் அடைய முடியுமா? இவ்வளோதானா? நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? நல்லா தெரியும் உங்களுடைய திறமை என்ன, உங்கள் டேலண்ட், உங்கள் ஆற்றல் என்னன்னு தெரியும். பட் ஆனால் அதற்குரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்போது இந்த சூழல் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை ஆக்டிவேட் பண்ணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனி ப்ளஸ் இப்போ பஞ்சம சனி. கிட்டத்தட்ட 5 வருஷமாக ரொம்ப சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு விதத்தில் பாதிப்பு இல்லை, பல விதத்தில் பாதிப்புகள், பல்வேறு விதமான பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க. பல விதமான இழப்புகளையும் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு நிறைய கடன் சுமைகள், ஒருபுறம் குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான மனக்குழப்பங்களுடன் பிரிவினைகள், மனசுக்கு பிடிச்சவங்களை பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைகளும், இதனால் நீங்கள் டோட்டல் டைவர்ட் ஆகி உங்கள் வேலையவே உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு, எதுலேயும் ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் இல்லாத அளவுக்கு, ஒரு சில உண்மையை சொல்லணும்னா படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள். இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியல, திருப்திப்படுத்தணும்னு நினச்சா நாம தான் முதல் முட்டாளாயிடுவோம்ன்ற அளவுக்கு சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, இதிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்கு உண்டான ஒரு நல்ல வழி பிறக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகளுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குது. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உண்டாயிடும். அதுலேயும் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்கிற அளவுக்கு. எக்ஸாம்பிள், ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் அது இப்போ உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். அருமையான விதத்தில் நினச்சதோட ஒரு படி மேலாகவே அந்த வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த சுக்கிரன் உச்சத்துக்கு வந்ததுலேருந்து அந்த பாசிட்டிவ், அதுலேயும் இப்போ உங்களுக்கு குரு சூரியன், அந்த சூரியன் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா 5ல் இருக்கார். 5ஆம் பாவத்தில் சூரியன் கரெக்டாக அந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியே அவர் பார்த்தீங்கன்னா மார்ச் இல்லை, உங்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்தே அந்த சூரியன் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பார். அப்போ இதெல்லாம் பாசிட்டிவ் தான். இந்த நேரத்தில் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால்
சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பும், சிலருக்கு பூமி வாங்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியும், சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். எவ்வளோ முயற்சி எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடியெடுத்து வச்சாலும் உங்களை சுற்றி ஒரு தேவையில்லாத சில நெகட்டிவ் பிரச்சனைகள் இதற்கு முன்னாடி இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றையும் செய்வீங்க, ஆனால் நீங்கள் செய்தால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறவங்கள விட உங்களுடைய குறைகள் எடுத்து உங்ககிட்ட சொல்லி உங்களை டவுன் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாக்கிடுவாங்க. இந்த மாதிரியான சில பாதிப்புகளை சந்திச்சு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி தேவையில்லாத வீண் பழிகளும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளையும் மனசில் எதையும் போட்டுக்காம உங்களுடைய இலக்க நோக்கி மட்டுமே நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், தொழில் ரீதியில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல வரேன்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டிற்கு அதிபதி 6ஆம் வீட்டில், அந்த 6ஆம் வீட்டில் உங்களுடைய ராசியினோட இணைஞ்சு உச்சம் பெற்று அஷ்டமாதிபதியும் ப்ளஸ் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியும் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க. திடீர் திருப்பங்கள் உண்டாகும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் வேலையில் ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன், இத்தனை நாள் வேலையில் செலுத்த முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. நல்ல நல்ல ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்தும் அதை 99% முடித்து 1% அது உங்களுக்கு தவறி போயிருக்கும். அந்த 1% ட்ராப் ஆனதுனால சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்புகள், இப்படியெல்லாம் நிறைய மிஸ் பண்ணி வருத்தப்படக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. செய்த வேலையே உங்களுக்கு இவ்வளோ தான் டைம், இதுக்கு மேல் நீங்கள் வேறு எங்கேயாவது வேலையை பார்த்துக்குங்கன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சு இருப்பீங்க. அதற்குரிய முயற்சிகளுக்கு வெவ்வேறு வேலைகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து அதுவும் கை கூடலை என்ற ஒரு மன வருத்தம், வாழ்வாதாரம் பாதிச்சிடுமோ, அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இதிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டும். 2025 வருடத்தில் ஆகக்கூடிய கிரக பயிற்சிகள் மாபெரும் மாற்றங்களை உங்களுக்கு உண்டாக்கும். அதில் சனி பயிற்சி இருக்கிறதுலே துலாம் ராசிக்கு டாப் லெவலில் மேன்மை அளிக்க போகுது. அதை அடுத்த காணொலியில் அந்த சனி பயிற்சியை பற்றி நம்ம உங்களுக்கு பல விவரங்களை சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்டு அதை சார்ந்த மூமெண்ட்டை உண்டாக்குறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்குண்டான அமைவுகள் உண்டாகும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழிலையும் சரி வேலையிலையும் சரி இந்த மார்ச் மாதத்தில் சில மாற்றங்கள் பிறக்கும், தடைகள் நீங்கும். சில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நெருங்கி வரத்துக்குண்டான அமைவுகள் உண்டாகும். மற்றவர்களுடைய பார்வை உங்கள் மேலே விழும். சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் பிறக்கும். ஜவுளித்துறையிலையும் சரி, டெக்ஸ்டைல்ஸ், அந்த நெசவு சம்மந்தப்பட்ட மிஷினரி, அதே போல் வாகனத்துறை, அது ஓட்டுநராக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். நான் சாதாரண வேலையில் இருக்கிறேன், கூலி வேலையாக இருக்கிறேன், எனக்கு என்னுடைய சம்பாத்தியம் பத்தலை, மீண்டும் மீண்டும் எனக்கு கடன் தான் அதிகமாகுது அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு தொழில், சிறு குறு தொழிலே செய்கிற வாய்ப்புகள் பிறக்கும். இல்லைனா நீங்கள் செய்கிற வேலையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும், இல்லைனா வேறொரு இடத்துக்கு மாற்றங்கள் கிடைச்சி சம்பள ஊதிய உயர்வு கிடைக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்களும், தடையாக இருக்கக்கூடிய விஷயமும் சரி, நடக்காமல் சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய வேலை, சுபகாரியம் சார்ந்த அமைவுகள் கைகூடி வரக்கூடிய நேரமாக இது இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குழப்பங்கள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய நேரமாக இருக்கும். நீங்கள் புது முயற்சிகள் திடீரென்று யோசித்து கமிட்மெண்ட் பண்ணி சடனாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டாகும். கவலைகள் வேண்டாம். சக்ஸஸான ஒரு கால அமைவுகள் வரக்கூடிய காலகட்டங்கள். குறிப்பாக 2025 வருடத்தில் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான கிரக அமைவுகள் 100% அதை மனசில் வச்சு நீங்கள் போல்டாக இறங்குங்க, தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி மூவ் பண்ணும் பொழுது சில ஃபெயிலியர்ஸால் நம்ம என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அது ட்ராப் ஆகுது, அதனால் இதை மட்டும் நான் எப்படி போய் பண்ணுறதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதெல்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். முழு முயற்சியுடன் இறங்கினால் ஒரு நல்ல இலக்கு அடைவீங்க. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக 12ஆம் வீட்டிற்கு அதிபதி புதனும் 6ஆம் வீட்டில் நிற்கிறாரு, அஷ்டமாதிபதியும் 6ஆம் வீட்டில் நிற்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். அஷ்டமா ஸ்தானத்தில் 6ஆம் வீட்டிற்கு அதிபதி நிற்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாறுதல்கள் கிடைக்கும், திடீர் சேஞ்சஸ் லைஃப்பில், திடீர் டேர்னிங் கிடைக்கும்.
லைஃப் பார்ட்னர் சடனாக உங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு வந்து அந்த வேலையில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகும். உங்ககிட்ட ரொம்ப வேலை வாங்குவாங்க, உங்களுக்கு ஒரு லீவு கூட கொடுக்காத அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கியிருப்பாங்க. பட் ஆனால் உங்களோட குறைந்த ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு டக்குன்னு எல்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதற்குண்டான பலனும் இங்கே இல்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கும். கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல அமைவுகள் மட்டும் கிடையாது. 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குடும்ப ரீதியிலையும் சரி, பிள்ளைகளுடைய அரவணைப்பும் சரி, எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரும். கொடுக்கல் வாங்கல் கொடுத்த பணம் வரலையேன்ற வருத்தம் இருந்தால் அதுவும் உங்களை வந்து அடையும். மேற்கொண்டு சிறு குறு தொழில் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் ஏதாவது ஒரு மாற்றங்களோ அமைக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய மாற்றங்கள் டெம்பரவரியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். ஆக மொத்தத்தில் உங்களது வாழ்க்கை ஒரு வளமான ரீதியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நிலை கிரகங்களுடைய அமைவுகளில் தெரியுது. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்கும், திசா புத்தி இருக்கும். அந்த ஜனன ஜாதகத்தில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி வந்து துலாமாக இருந்து இதுவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கும்ப லக்னமாக இருந்துருச்சுன்னா மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் தீராத ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் மருத்துவத்துறை சார்ந்த பாதிப்புகள், இதில் குறிப்பாக சொல்லணுன்னா அவமானங்களும் மன உளைச்சலும், குடும்பத்தில் தேவையில்லாத கலகங்களும், 3வது நபர்களால் பாதிக்கப்படக்கூடிய நிலையும், உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையும், வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு அவமானங்கள் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய நிலை உருவாயிடும். அப்படி ஒரு லக்னம் கும்ப லக்னமாக இருந்து இந்த துலாம் ராசியை அமரும் பொழுது இந்த நிலை, அதே உங்களுக்கு ஒருவேளை இது துலாம் ராசி ஆனால் உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னமாக இருந்துட்டால் டாப் லெவலில் உங்களுக்கு ஹை கிளாஸான வளர்ச்சிக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும். உயர்தர வளர்ச்சி மட்டுமில்லை, திடீர் ப்ரமோஷன், தன் வாழ்க்கையில் பெரிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள், வீடு வண்டி வாகனங்கள் கைக்கூடி வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறும். அந்த லக்னத்திற்கு திசா புத்திகளும் இருக்குது. அந்த திசை புத்திகள் பொறுத்து இன்னும் மாற்றங்கள் கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு அமைவுகளையும் நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆக துலாம் ராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.